ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் பிளே பார்ட் 55 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேங் ஒருத்தனுங்க இருந்தானுங்க. அதாவது ஒருத்தனை நம்ம ட்ராக் பண்ணோம் அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு. ஸோ அந்த ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி போனப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க இருந்தது தெரிஞ்சு. அவனுங்க நம்மளை ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டைம் ஆனதால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ திரும்ப என்னென்னா அவனுங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அவனுங்களை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். அவங்க முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஓகேயா? இந்த பக்கம் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். இங்கே தானே? இது இல்லையா? எந்த பக்கம் வேறு மறந்து போச்சே. ட்ரக் அங்கே விழுந்து கிடக்குது. இந்த பக்கம் தான் வந்தோம். ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஐயோ, என்னது இது? கரடிலாம் இருக்குது. அச்சோ, செத்துருவோம் போலையே. இது என்னது? கரடி சிங்கம் எல்லாம் சேர்ந்து சண்டை போடும். வருது பாரு. ஏய் நவரு, எங்கே காய்ச்சி இருக்காது? எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா இல்லையா? மான் கராத்தே. ஹை, மிஸ் ஆகுறியா நீ? நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. பாருங்களேன். ஐயோ, அவ்வளோதான், முடிச்சிடுவேன். சாதாரண ஆள் இல்லை நான். பரவாயில்ல, 2 அட்டாக்கில் காலி ஆயிடுச்சு. எப்படி சுத்த விடுது? சரி, ஓகே, இருக்கட்டும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சேனலுக்கு வரவங்க ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதும் என்னோடய கேம் பிளேயும் உங்களால் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாவே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க, அவள் யாருன்னு தெரியுமில்ல? அவள் மட்டும் கத்துனா அவ்வளோதான். அங்கே பாருங்க காய்ஸ், உங்களுக்கு அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்குதா? அவள் ஜாம்பி மாதிரி கத்துறது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு ஹம்மிங் சவுண்டு கொடுக்குறா. இதோ கேட்குதா? பாருங்களேன். லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு நாலேஜ் இது இருக்குது போல். லைட்டாக அந்த ஹியூமன் இதுவும் இருக்குது போல். வேகமாக போய் போட்டுடலாமா? போட்டு அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சாச்சு. என்ன ஒரே ஒரு கால் தான் கிடச்சிருக்கு. எங்கே காய்ஸ்? இங்கே தான் நான் அவனுங்களை பார்த்தேன். எங்கே அந்த ஒரு கேங் இருந்தாங்க, ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமே. அங்கே என்ன மான்லாம் வருது? இன்னும் அந்த கரடி இதுங்களை துரத்திட்டுருக்கா. இந்த இடத்துல ஒரு கரடி வேறு இருந்துச்சு. ஒரு வேளை இந்த பக்கம் போகணுமா? இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், பார்க்கலாம். அந்த கேங் இங்கே தான் இருக்கானுங்களா? ஒருவேளை அந்த கரடி இங்கே இருந்தவங்களாம் முடிச்சிருக்குமா? எனக்கு அந்த கரடி நடந்து போகிற அந்த சவுண்டு கேட்குது. ஃபுட் சவுண்டு. அதான் அங்கே பாருங்கள், அதான் அந்த பிளட்டில் அங்கே எழுதியிருக்கு பாருங்கள் அந்த பாறையில். ஓகே, இதை நம்ம பார்த்தோம்ல. ஓகே, அப்போ இங்கே தான். யாரையும் காணோம். ஒன் டைப் வந்தப்போ ஷூட் பண்ணானுங்க. எனக்கு தெரிஞ்சு கரடி தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட லக் கரடி இந்த இடத்துல எல்லோரையும் முடிச்சு விட்ருச்சு போல். ஆனால் அப்படி இருந்தால் இறந்து போன பாடியெலாம் காட்டும்ல. யாரையுமே காணுமே. ஏன் என்னென்னு தெரியல. சரி விடுங்க காய்ஸ், பார்த்துக்கலாம். ஐயோ, கரடி கத்துற சவுண்டு கேட்குது. எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. பார்த்துருச்சின்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம். இது ஜாம்பி கரடியா நார்மல் கரடியா? மாலட்டோவே இல்லையா? பாருங்க, இது பண்ணுது பாருங்க காய்ஸ். அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணுதா இல்லை? எப்படி சுற்றி அடிப்பேன். வா 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 வா. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பரவாயில்லையே. இப்போனா நார்மல் கரடி தான் போல். அப்போனா பாருங்களேன், நார்மல் கரடி சீக்கிரமாக செத்துடுது. இந்த ஜாம்பி கரடிங்களை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொல்ல வேண்டியதாக இருக்குது போல்.
4 பியர் மீட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது பாருங்கள். செம்மலை. இதே ஜாம்பி கரடியே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம அட்டாக் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். எதுவுமே கிடைக்காது, காது தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் மீட் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ நல்லா சேவ். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லில் அன்லாக் பண்ணோம்ல, இந்த அனிமல்ஸை வந்து நம்ம வந்து அடித்து அதுங்களோட மீட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்லை நம்ம வந்து வாங்கி ஆக்டிவ் பண்ணியிருந்திருந்தால் நம்ம எடுக்கிற மீட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கில்லே இருந்துச்சு. அதனால தான் நமக்கு இப்போ 4 மீட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ஓகே இருக்கட்டும். இப்போ வந்து விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஆளுங்க இருப்பானுங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் ஆளுங்களை காணோம். என்ன விஷயம் தெரியல. நிறைய பொருள் காட்டுது, ஏன் நம்ம எதுவும் எடுக்க. இங்கே இருக்குதா? ஓகே, லோட் பண்ணுறான். ஓகே, மால்ட்டை இப்போயே கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான நேரத்தில் கிராஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த காக்கா கூடு வேறு அப்படியே பேலன்ஸ் இருக்குதுல்ல, மறந்து போயிட்டோம். அந்த காக்கா கூடு வந்து நம்ம சரியான ஆங்கிள் அதை வந்து மால்ட்டை தூக்கி போடலன்னா ஒன்று தான் கைஸ் பற்றிக்கிட்டு தெரியுது. ஆனால் ஒரு சரியான ஆங்கிள் அதே நம்ம கரெக்டாக ஒரு ஆங்கிள் கணிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு இடத்துல அந்த 5 கூடுமே ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா பற்றிக்குது. அது சரியான ஒரு ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும் போல். அதனால் பழக்கமாகணும். அது என்ன கான்செப்ட் வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. இங்கே தான் காமிக்குது, இங்கே தான் காமிக்குது பாருங்கள். செடியா? ஓகே கைஸ், இங்கே இருப்பானுங்கன்னு நினச்சி வந்தோம், இல்லை. அதனால் நம்ம போயிடலாம். போன டைம் நம்ம இவனை வந்து இங்கே இருந்தவனுங்களை பார்க்கும்போது அப்பயே நம்ம ஷூட் பண்ணியிருக்கணுமோ என்னன்னு தெரியல, எல்லாம் மறைஞ்சிட்டானுங்க. சரி விடுங்க. என்ன செடியை பேசிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாம் அதெல்லாம் பண்ணாலே அது அதிசயம்தான். எப்போயாவது தான் பண்ணுறேன். ஸோ போகிற வழியில் இருக்கிறதையாவது பக்கத்தில் வந்து இது பண்ணலாமே, காசு தானே. அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், நம்ம அங்கே தான் போகணும். அந்த போலீஸ்காரை தாண்டி அந்த பக்கம் போகணும். அந்த பிரிட்ஜு வேறு உடஞ்சிருக்கு. இங்கே தான் இருக்குது பாருங்கள். நேராக தான் இருக்கும், அது மேலே தான் இருக்குமா? சாரா சொன்ன செடி மாதிரி இருக்குது, அது இல்லை இது. ஓகே காய்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கதை தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பெருசாக ஒன்று தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சுதான் பார்க்கணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே பேசிவிட்டு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு நடக்கிறத பார்த்துட்டு அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, பார்க்கலாம். பேண்டேஜாக 2 தான் இருக்குது, அதை வேறு நம்ம இது பண்ணோம், கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பண்ணலாம். அடைச்சேன், அவ்வளோதான் கைஸ். இந்த போலீஸ்கார்லேருந்து நமக்கு புல்லட் கிடைக்குமா? நம்மகிட்ட புல்லட் எல்லாம் மேக்ஸிமம் இருக்கா? ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் நமக்கு வேஸ்ட்டு தான், சொன்னாலும் இப்போ எடுக்க வேணாம். என்ன கைஸ், காக்கா கத்துது இருக்கு போல், வந்து அட்டாக் பண்ண போதும். எப்படி தப்பிச்சோம் பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ, வருது எங்கே? இது எடுக்க விட மாட்டேன். எடுத்துட்றா சீக்கிரம். எடு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. சிம்பிள். எங்கே இருக்குது காக்கா கூடுங்க? இங்கே இல்லையா? எங்கே? அங்கே இருக்குது. ஒன்று தான் கைஸ், ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வருது பாருங்கள். வந்து தலையிலே ஒரு கொட்டிட்டு போகும் போல். எப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். அடிக்குதுங்க பாருங்கள். அவ்வளோதான், செத்து போயிடுங்க. அவ்வளோதான் கைஸ், சூப்பர், முடிஞ்சு. அச்சோ, இது என்ன நம்ம மேலே பற்றிக்கிச்சு? நம்ம மேலே பற்றிக்கிச்சுன்னா உடனே ஒரு சுருள் போட்டுடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொக்காலாம் கீழெல்லாம் தரையில் போட்டு கொஞ்சம் அமைஞ்சிரும். காய்ஸ், இங்கே இன்னும் 2-3 நெஸ்ட் இருக்குது போல் காய்ஸ். மாலட்டோ பத்தாதே, ஒவ்வொரு கம்பிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. எப்படி? இதுக்காகவே நான் மாலட்டோப் எடுத்துகிட்டு வரணும் போல். ஆல்ரெடி இங்கே இருந்ததை நம்ம முடிச்சிட்டோம்ல, அப்புறம் எப்படி திரும்ப இருக்கும்? இவங்க வேறு தலையில் ஸ்டெமினா வேறு காலி ஆயிடுச்சு காய்ஸ். ஸ்டெமினா இருந்தால் தான் நம்மளால் வந்து சுத்தவே முடியும். ஓகே, இந்த இடத்துல இருந்திருக்கு, நான் முடிச்சிட்டோன்னா இன்னும் 1 பேலன்ஸ் இருக்குது. மாலோட்டோ வேறு பத்தாதே. சரி, 1 முடிப்போம். இங்கே தான் கைஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டில் போடுற மாதிரி அமைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் வேறு ஒரு பாட்டில் வந்து தப்பாக போட்டே ஒன்று வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துலேருந்து போகணும்.
ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாருங்கள் 2 நெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. மாலோட்டோ வேறு வேணும். சரி ஓகே விடுங்க, இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து போகலாம். திரும்ப ஏதாவது இந்த பக்கம் வர மாதிரி அமைஞ்சிச்சின்னா அப்போ கையில் மாலோட்டோ இருக்கும்ல, ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிடுவோம். என்ன பண்ணுறது இங்கே. ஓகே, நம்ம என்ன விஷயமா தானே இந்த பாலிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஓகே, அந்த லாரி இருக்குல்ல, அந்த ட்ரக் இருக்குல்ல, ட்ரக் வந்து கவுந்து விழுந்து எல்லாம் பார்சல் இங்கே விழுந்துருச்சு போல். ஸோ இது வந்து அந்த கெமிக்கல் இன்ஜினியர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்டு தான் நம்ம இங்கே வந்தோம், அந்த வேலை செய்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வேலையை முடித்தோம். அப்புறம் வேறு சில விஷயம்லாம் பண்ணோம். அப்படியே டைம் போயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப நம்ம கேம்புக்கே தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சூப்பரில் இருங்க. இந்த இடத்துல பாருங்கள், கண்டிப்பாக இங்கே ஏதாவது இருக்கும். இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குது. இங்கே வந்து கெரோசின் இருந்தால் கூட இப்போயே முடிச்சு விட்டு போயிடலாம். ஓகே, நிறைய இருக்கும் போலையே. நமக்கு வந்து மாலோட்டோவுக்கு என்ன தேவை? பியர் பாட்டில் தேவை, கெரோசின் தேவை. ஓகே, பார்த்துக்கலாம். பெரிய இடமா இருக்கும் போல் இல்லை? ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். கேனு தான் வேணும். கேன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, பார்த்துக்கலாம். என்னது இங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி காட்டுது? என்னது இது? ஆடா, இது என்னது கட்டெல்லாம் விழுவுது? எதுக்காக இந்த மாதிரி? ஏதோ விஷயம் இருக்கும் போல். சரி ஓகே, இருக்கட்டும். நிறைய இந்த இடத்துல பெட்ரோல் கேன் இருக்கும் போல். ஏன் இப்போ பெட்ரோல் கேன் காட்டுதுன்னு நம்ம வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி விசிபிள் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ எடுத்துக்கலாம், போட்டு கூட போகலாம். ஓகேயா, நாம் இப்போ இங்கே நின்னதுக்கான காரணம் என்ன? கெரோசின் ஏதாவது கிடச்சுன்னா நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு தான். அந்த இடத்துல இருக்கிற நெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்டே போயிடலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே நின்னது. சரி ஓகே, இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே யாரும் இருக்காங்க போல் காய்ஸ். ரெட் கலரில் காட்டுது, மியூசிக்கும் வருது. கெரோசின் கிடச்சிருச்சு. ஓகே, பியர் பாட்டில் வேணும். எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேலே ஃப்ளோரில். கரெக்டாக நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போய் பார்க்கலாம். இருக்கீங்களாடா? யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி காட்டுது? ஒரு வெளியே இருக்காங்களோ? கரெக்டாக நமக்கு நேராக தான் காட்டுது. நான் தான் சாம்பிஸ் கிறுக்கணுங்க தான் கிறுக்கிறன்னு சுற்றிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன காய்ஸ் இது? எவனா ஒருத்தங்க வாழ்ந்துருக்கான் டெலஸ்கோப்லாம் வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. டெலஸ்கோப்பா பயோஸ்கோப்பா? சரி ஓகே இருங்க, டெலஸ்கோப்பு தான் இது. ஓகே, என்ன காய்ஸ், வேறு எதுவும் கிடைக்காது போல். பியர் பாட்டில் இருந்தால் தான் ஒன்றே கிராஃப்ட் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம போயிடலாம் இங்கேருந்து. எவன்டா அவன் கத்துனது? கையில் ஆள் இங்கே இருக்காங்க காய்ஸ். எப்பட்றா வந்தீங்க? கீழேருந்து வந்திருப்பான் போல், படிக்கட்டுலேருந்து. சரியான அடி காய்ஸ். இப்படிலாம் வாங்கவே கூடாது, ஆனால் அப்படி வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேர் இருந்தது தான் ரெட் கலரில் காமிச்சிருக்க போல். ஆக்சுவலி நம்மளை பார்த்துட்டு இவங்க பதுங்கி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கண்ணில் படல. டைம் பார்த்து உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்பிக்க முடியாது, எல்லாத்தான் மாட்டி இன்னும் இருக்காங்க போல காய்ஸ். நான் வரான் பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சான்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நெஸ்ட் இருந்திருக்கும் போல காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது இடம், அழிஞ்சு போய். என்ன காய்ஸ் இது மேலே ஏதோ காட்டுது?
இங்கே ஒரு கெரோசின். அடா பியர் பாட்டில் மட்டும் 2 கிடச்சினேங்க இப்போ. அதான் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் காய்ஸ், 2 மாலட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். போய் அந்த நெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடலாமா? கிளியர் பண்ணிட்டு மிஸ் ஆகிடலாம். எங்கே இருக்குது வேறு? அவ்வளோதான் காய்ஸ், வேறு எதாவது இருக்கா? இல்லை. ஸோ ஓகே காய்ஸ், அதான் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேணாம். இது யாரு காய்ஸ் எவன் பண்ண வேலை? அவங்க தான் பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வருவோம்னு நினச்சி பாருங்களேன், கன்னி வெடியெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. ஆனாலும் நான் பரவாயில்ல, நான் தப்பிச்சிட்டேன். அந்த இடத்துல நின்று இருந்தேன்னா கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் நான் நவுந்து வந்துட்டதுனால தப்பிச்சிட்டேன். ஆனால் கிரானைட் அவன் கற்றும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் புதுசாக இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையே கிரானைட்லாம் சொல்கிறான். அதுவும் கற்றுனோன்னே பார்த்தா கீன்னு சவுண்டு வேறு வருது. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ். இவ்வளோ பக்கத்துலேருந்து நான் சுட்டேன்னா நானும் சேர்ந்து காலி ஆயிடுவேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்த வழி இது, இந்த வழியில் தான் வந்திருப்போம் நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் வந்தோம். திரும்ப அதே இடத்துக்கே போகணும். எனக்கு தெரியும், இப்படி சுற்றிட்டு தான் வந்தோம். ஏன்னா இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் அமர்ந்து கிடக்கும், மரக்கட்டெல்லாம் விழுந்து கிடக்கும் இல்லையா? ஸோ இப்படி தான் போகணும். ஓகே காய்ஸ், சூப்பர். போய் அந்த நெக்ஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணிடலாம். ஒன்று தான் இருக்குது, அதாவது ஒரு இதில் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன் போல். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு. என்ன காய்ஸ் இது? இங்கே பாருங்க, ஒன்று மாட்டிக்கிச்சு. 2 பேர் தானே, அவ்வளோதான். அப்புறம் நான் சம்பவம் பண்ணிடுவேன். ஓகே, நார்மல் ஓனை போல் அதுதான் மீட்டு கிடைக்குது. நான் கூட எங்கே பியர் பாட்டில் மேலே போயிடுச்சுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அதுக்குள்ளே அட்டாக் பண்ணிச்சிங்க. இல்லைனா தள்ளி போய் வேற எங்கேயோ விழுந்திருக்கும், வேஸ்ட்டாக போயிருக்கும் பியர் பாட்டில் கலெக்ட் பண்ணது. மாலாட்டோ. ஓகே, சென்டராக போடலாம். 2ம் பற்றிக்கணும். சூப்பர் காய்ச்சி, 2ம் பற்றிக்கிச்சு. அவ்வளோதான் காய்ச்சி, இந்த இடத்துல முடிஞ்சிச்சு வேலை. இந்த ஓனாய் பாருங்கள், அப்படியே பாக்ஸ் மேலே அப்படியே ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. செம காமெடியாக இருக்குல்ல? என்னடா இது, அப்படியே போட்டோ எடுத்த வேண்டி தான். சரி விடுங்க, இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கிரானைட்டில் இருக்கா நம்மக்கிட்ட? ஒன்று இருக்குது. ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் நிற்க வேணாம். ஓகே, டேரெக்டாக நம்ம போயிடலாம். அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் போகிற வழியில் எதாவது நடந்துச்சுன்னா நிற்பேன். ஏன்னா இந்த கேமே அந்த மாதிரி தான், என்ன வேணால் நடக்கணும் இல்லை. பாருங்க, நம்ம ஒரு வேலை செய்ய வந்தால் என்னென்னமோ நடந்து எப்படி எப்படியோ போக வேண்டியதாக இருக்குது. எல்லாமே பண்ணால் தான் எல்லாத்தையும் இடத்துல நம்ம முக்கியமான ஒரு சில நேரத்தில் சரியாக சமாளிக்க முடியும் இல்லை? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். கத்துறானுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் பார்த்தாச்சு. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இதுக்கு மேலே போயிட்டே இருக்கலாம். ஓகேயா, கேம்புக்கு தான் போகணும். சூப்பரில் இடத்துல வேறு ஏதோ கேள்விக்குறி காட்டுது, போய் பார்க்கலாமா? என்ன ஓனாய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காய் ஷூட் பண்ணுறாங்க, மனுஷங்க இருக்காங்க போல். ஃபுல்லாக ரெட் கலரில் காட்டுது. அவனுங்களை ஜாம்பிஸ் கடிக்குதா? அங்கே இருக்கிறானுங்க பாருங்கள். அவ்வளோதான், காய்ச்சி முடிஞ்சிச்சு. இன்னும் அவனை இருக்கான் போல்.
அவ்வளோதான் காய்ஸ், செம்மலை. இன்னும் இருக்கானுங்க போலையே, இதை வரான் பாருங்கள். கிட்டவா கிட்டவா கிட்டவா. அவ்வளோதான் அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த இது காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்விக்குறி காமிக்கும்போது போய் பண்ணால் நமக்கு அதில் ஒரு லாபம்தான். ஆனால் போக தோண மாட்டேங்குது. ஓகே சரி பார்க்கலாம். ஓகே இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லைல்ல? வந்தால் உள்ள கதெல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேயா, அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கன் பவுடர் பைப்பாம் ஆல்ரெடி 3க்கு 3 இருக்குது. காலியாச்சுன்னா கன் பவுடர் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் இருக்குது பாருங்கள், கெரோசின். மாலட்டோ இது பண்ண முடியுமா? பீர் பாட்டில் இல்லை, ஆனால் 2 கையில் இருக்குது ஆல்ரெடி மாலட்டோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பேண்டேஜ் பார்த்தீங்களா, எதுவும் கிடச்சிட்டே தான் இருக்கும், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய டப்பா டப்பாவாக குட்டி கிடக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஓகே இருக்கட்டும். நம்ம பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் இங்கேருந்து. இந்த போலீஸ் கார்லேருந்து நம்ம புல்லட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், சூப்பர். ஓகே கைஸ், கிளம்பலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நிற்க தேவையில்ல, அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரியா, நம்ம வந்து இப்போ எங்கன்னா அந்த கேம்புக்கு தான் போக போகிறோம் இல்லையா? அந்த பாலிஸ்டிரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். ஸோ வந்து வேலை முடிஞ்சு கொண்டு போய் சேர்க்குறது தான் இப்போ வந்து பேலன்ஸ் வேலை இருக்குது. போயிடலாம். ஏதோ நம்மளை துரத்துற மாதிரியே தெரியுது இல்லை? உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? அச்சோ, யாரு கைஸுது? நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படி? ஓகே, அவ்வளோதான், டஃப்பான இடத்த கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இல்லை, நல்ல விஷயந்தான். யாரும் இல்லை தானே? ஓகே, யாரும் இல்லை. நம்ம கொண்டுட்டு போனவங்களாம் அப்படியே இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அச்சோ, ஓனாய் துரத்துது போல் பாருங்களேன். சூப்பரில். அவ்வளோதான் காய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், கேம்புக்கிட்டே வந்துட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கொண்டு போய் கொடுத்தா கொஞ்ச நேரம் மொக்க போடுவோன்னு நினைக்கிறேன் கட் சீனில். இந்த கேம்பில் எவ்வளோ நாள் வேலை செய்ய போகிறேன்னு தெரில. இன்னும் இவங்களை முடித்து இன்னும் இது புது புது கேம்ப் வருமா, புது ஆளுங்களை போய் சந்திப்போமா? இன்னும் இந்த கேம் எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியல இல்லை? இப்போ போயிட்டே இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். என்ன ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம வரும்போது நம்ம பின்னாடியே ஜாம்பிஸ் துரத்திட்டு வந்துட்டாங்களா? அவங்கள தான் போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரைனிங்கா? இது பின்னாடி பக்கம் வந்தாலே இப்படி தான் போல். ரொம்ப தூரம் இருக்குது உள்ளே போய் அந்த மெயின் ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு. இதிலேருந்து பேக் சைட் கேட்லேருந்து. ஓகே, இந்த தடவை தப்பாக மேலே ஏறிட்டேன். சரி, அந்த பக்கம் போய் கீழே இறங்கிக்கலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ், பாருங்க, கரெக்டாக இருக்குது, நேராக இருக்குது. சூப்பரில், போய் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ்.
You were asking. இங்கே தான் இருக்கான் அந்த Good, கெமிக்கல் good. Sit இன்ஜினியர் down over there. வீவர். நீ கொண்டு அதை கூட இந்த டேபிள் மேலே வை. Okay. Yeah. என்ன பண்ணுறான்? How are things going with Lieutenant Whitaker? How do you mean? I see you coming and going, man. You're doing a lot of runs for her. Yeah, I'm just doing my job. அதாவது ஒருத்தனை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். காதை கூட வெட்டிட்டானுங்களே. இந்த கேம்பில் இருந்தவன் தான் நம்மள மாதிரியே ஒருத்தன். When I first got here. அவன் அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரில. ஓடிட்டான் வேற எங்கேயாச்சு. I mean, that lady's got a fine ass. I'm an ass man. Can't help myself. Yeah. How'd that work out? ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். Not too good. I mean, she threw me down on the ground, tried to break my goddamn arm. Listen up. திரும்ப இன்னும் வேறு என்னத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். You need anything else? No, but grab these and follow me. ஃபாலோ பண்ணணுமா? பார்த்தீங்களா காய்ஸ், நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள், என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்கோம், நம்மளால் பொருளை தூக்கிட்டு வர சொல்கிறோம். ஓகே, டெஸ்ட் த நாப்பால் மாலட்டோ வித் வீவர். மாலட்டோ, ஆனால் ஆமாம் காய்ஸ், அங்கே பாருங்கள் வீவர் கையில் வச்சிட்ருக்கான் பாருங்கள், நல்லா பெரிய பாட்டில் மாதிரி இருக்குது, குண்டா பெரிய மாலட்டோ போல காய்ஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அட்டே சாமி. ஓகே, அதாவது இவனே வந்து கண்டுபிடிச்சிருக்கான் போல. பாருங்க, இது பாட்டில் இவ்வளோ பெருசு இருக்குன்னா நிறைய பேர் இருக்கும் போல காய்ஸ். நல்லா தான் பண்ணிக்கிறான், நல்லா பெருசாக கண்டுபிடிச்சிருக்கான். யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு கொடுத்தானா பரவாயில்ல. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எப்படி கத்துறான் பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. நேபாள் மாலட்டோ பாருங்களேன். இந்த மாதிரி இந்த நம்மகிட்ட இருந்தால் பரவாயில்ல. அந்த கூட்டமாக இருக்கிறாங்களா அவங்க மேலே தூக்கி போட்டால் ஒட்டுக்க ஒரு 20-30 பேர் எரிஞ்சிருவாங்க இருக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா ஒய்டாக அகலமாக இது எரியுது, ரொம்ப பெருசாக எரியுது. நம்மகிட்ட இருக்கிற பாட்டில் தூக்கி போட்டால் ஒட்டுக்கா ஒரு 4 பேர் எரிவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது தூக்கி போட்டால் ஒரு 20 பேர் எரிவானுங்க போல். நல்லா பாருங்கள், அகலமாக பெருசாக இருக்குது. பரவாயில்லல, இந்த மாதிரி நமக்கும் கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையே. நமக்கு கிடைக்கிற பியர் பாட்டிலே சின்ன சின்னதாக தான் இருக்குது. நமக்கு அந்த மாதிரி பாட்டில் பெருசாக கிடைக்கணும் வெளியே. இவன் கையில் இப்போ கொண்டு வந்தால அந்தளவு பெரிய பாட்டில் கீழே கடந்து எடுத்தால் தான் நமக்கு இருக்கிற கெரோசின் வந்து அதில் யூஸ் பண்ண முடியும். இல்லை தான் இவன் புதுசாக கண்டுபிடிச்சால நேபாள் மாலட்டோ. நாம் கடைசி வரைக்கும் இந்த மாலட்டோ தான் போல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எங்கேயோ போக சொல்கிறாங்க. என்னது இது? லொக்கேட் த தீஃபா? யார்? என்ன பிரச்சனை? என்ன இந்த டென்ட்டுக்குள்ளே ஏதோ காட்டுது? நான் போய் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உள்ளே போகலாம். என்னது இது? டெய்லர் ஃப்ளையிங் ஹை. டெய்லர் தான் அந்த இவன் காது அறுத்தமே. சாரி, காது அறுத்தாங்களே, நாம இருக்குல்ல, அவன் தானே. எனக்கு தெரியும். இந்த இங்கே இருக்குது பாருங்க ஏதோ. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே வேறு இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ட்ரெஸ் லெவல் 1ல் இருக்கோம். புது கன்லாம் இருக்குது. எது வேணாம், இருக்கிற கண்ணே போகுது. இங்கே பாருங்க, இந்த கண்ணு செம்மையாக இருக்குது. பட்டையை கிளப்பும் போலையே. இப்பயே வாங்கலாம் போலையே. 1500 பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத விட இதில் எதை வச்சு இது வந்து நம்மகிட்ட இருக்கிற கன்னோட பவர் அதிகம்னு கண்டுபிடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. டேமேஜ் மேகசின் 10, இது மேகசின் 65. இந்த 65ங்கிறது சிங்கிள் லோரில் 65 இது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் கான்செப்டாக இருக்கும். ஆமாம், அப்படியே தான் இருக்கும். இது 55, பரவாயில்ல. ஆனால் ட்ரெஸ் லெவல் 2. இது வந்து ஸ்பெஷல் வெப்பனில் வருது. ஸ்னைப்பருக்கு பதிலாக இது வந்துடும் போல் எடுத்தால். வாங்கலாமா? வாங்கி பார்க்கலாமா? கடன்னு ஷூட் பண்ணிச்சா நல்லா தான் இருக்கும். வாங்குவோம். நான் வேறு அவசரப்பட்டு வாங்கிட்டேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. காசு நிறைய இருக்காங்க பாருங்க. மேலே 900 இருந்துச்சு, சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம். இது பாருங்கள், இது வந்து 30. அப்படிங்கப்பா, வேணாம் நல்லா இல்லை.
அம்மோலாம் ஃபில் பண்ணலாமா? Credit burning போகிற all வழியிலே in your கிடைக்கும். purse or what? இருந்தாலும் There you go. சப்ரஸர் Well, yeah, makes sense. சப்ரஸர் தான் I'd do that முக்கியமே. if I had enough credits, you know. சப்ரஸர் இல்லாமல் சம்பவம் ஆகிட்டே இருக்குது. Upgrade. Nice. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றதுக்கெல்லாம் Yeah, okay. இப்போ ஸ்னைப்பர் வேறு கீழே போட்டாச்சு. இல்லை, ஸ்னைப்பரை கன்லாக்கர்லேயே போய் வச்சுட்டு வந்துருக்கலாமே. Hey, Corporal. How's life? சரி விடுங்க, எவனா மாட்டுவான் ஸ்னைப்பர், அவனை ஷூட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். See you, Serge. இப்போ நம்மக்கிட்ட இந்த கன்று இருக்கணும். அதான் இங்கே இருக்குது பாருங்கள், பின்னாடி தான் இருக்குதா, முதுகில் இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? பரபரன்னு ஷூட் பண்ண நினைக்கிறேன். லோட் பண்ண வேறு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இது அது கீழே வந்து பாருங்கள், கீழே ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அதை கழட்டிட்டு மாட்டோன்னு நினைக்கிறேன். படத்துலலாம் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, இருக்கட்டும். ஓகே கைஸ், புது கன்று வாங்கியிருக்கோம். இதை வச்சு தான் நெக்ஸ்ட் சம்பவம் பண்ண போகிறோம். நம்மகிட்ட இப்போதைக்கு கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல நல்ல கன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு கூட்டத்தை கூட எதிர்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சூழ்நிலை அமைச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மிஷன் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே காய்ஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.